பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டு எல்லாம் எஸ்கேப்புங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டினது வந்து வினோத் வந்து நாமினேஷனுக்குள்ள வந்துட்டார். பார்வை எஸ்கேப்பு, பல பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அரோரா எஸ்கேப்பு, திரும்பவும் 7 பேர் தாங்க மொத்தமாகவே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வினோத் நாமினேஷனில் வந்துட்டார். ஆனால் அவருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயங்கரமான ஓட்டு இருக்குது. ஸோ வந்து அவர் ஃபைனலிஸ்ட்டுன்னே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா பயங்கரமாக ஸ்கோரிங்கும் பண்ணுறாரு. ஸோ அக்செப்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அவருக்கு. மற்றபடி அவர் நாமினேஷனில் வந்தாலும் வரலனாலும் அந்த ஆளுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகம். ஸோ வினோத்தை டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான இப்போதைக்கு உள்ள எல்லா சமிக்கைகளும் அப்படி தான் சொல்லுது. அடுத்து சபரி வந்து உள்ளே வந்துட்டான். எல்லோரும் சேர்ந்து குத்துனாங்க. ஏன்னா சபரி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேதுங்க. ஒரு மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி இருக்கான், நல்லவ மாதிரி வேஷம் போடுறான், ஒரு குரூப்பிசம் எல்லாமே நடக்குது. ஆனால் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேது. ஆனால் மக்கள்கிட்டையும் ஓரளவு ஓட்டும் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு வினோத அளவுக்குலாம் ஓட்டு இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட ஓரளவு ஓட்டு இருக்குது. ஸோ டாப் 5 கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் டிவி. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எப்படி வந்து ஓட்டு போடுறாங்கன்னே தெரில சபரிக்கலாம். இல்லை பாட்டை வச்சு போடுறாங்களா, மாமா டிவி காப்பாற்றுதா தெரில. அடுத்து கமரு குத்திட்டாங்க. ஏன்னா கமரு கண்டிப்பாக குத்திப்பான், கண்டிப்பாக அரோரா குத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து திவ்யா குத்திருப்பா. திவ்யாலாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. எல்லாம் எஸ்கேப் இந்த வாரம், ஃபுல்லாக எஸ்கேப்பு. சுபிக்ஷா எஸ்கேப்பு, எல்லாம் எஸ்கேப் இந்த வாரம். விக்ரம் இல்லை, எல்லாம். கமரு இருக்கான். கமருக்கானா வந்து தப்பிச்சிருவாங்க. அவன்லாம் வந்து டாப் 5ல் இருக்கான். நீங்கள் சொல்ல முடியாதுங்க. இந்த டபுள் எலெக்ஷன் போட்டு கமுருவையும் எப்ஜியும் தூக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரம்யாவையும் வியானாவையும் தூக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வியானா இல்லைனா எப்ஜே, வியானா இல்லைனா ரம்யா. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்ட்டு கமுருவை கூட தூக்க வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. அடுத்து சாண்ட்ரா பிரச்சனை போயிட்டார்ல, அதோட ஹாட் சீட் பாருங்கள். எல்லோரும் என்னென்னா சாண்ட்ராவையும் எப்ஜையும் குத்திருப்பாங்க. இவங்களுக்கு கேமே விளையாட தெரியாதுங்க. மாற்றி சேவ் பண்ணுவாங்கிறதே தெரியாமல் சாண்ட்ராவை திரும்ப போட்டு குத்துறாங்க. அது அழுதுருச்சு வேறு, பார்த்தீங்களா? ஸோ அடுத்த வாரம் சாண்ட்ராவையும் தூக்கிட்டோம்னா நம்ம ரூட்டு கிளியரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல். சாண்ட்ராவை போட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா ஓரளவு சேவ் ஆகிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மீடியமான ஓட்ஸ் இருக்குங்க. டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கோ ஒரு டாப் 5ல் வர்ற அளவுக்குலாம் ஓட்ஸ் கிடையாது. ஆனால் வெளியே போகிற அளவுக்கும் ஓட்ஸ் கிடையாது, ஒரு மீடியமான ஓட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ட்விஸ்ட்டு வச்சு சாண்ட்ரா வெளில போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, கன்ஃபார்ம். சாண்ட்ரா பக்கா கண்டென்ட்டு, ஃப்ரீ டாஸ்க்குக்காக வச்சுருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது சாண்ட்ராவை. அடுத்து வியானா இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் டிவி தூக்காதுங்க. ஏன்னா கேம் ஆடுது. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு எப்ஜியை கழட்டி விட்டு அழகாக ஒரு கேம் ஆடிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அடி எப்படி அடிச்சிச்சு. வியானா தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று எப்ஜே ரம்யா, இல்லைனா கமுரு எப்ஜே ரம்யா, இது மாதிரி தான் தூக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கமுரு தூக்க வாய்ப்பு இல்லை. எப்ஜே ரம்யா தூக்கி விட வேண்டியதாங்க. வியானாலாம் தூக்க மாட்டாங்க. வியானாக்கெல்லாம் வந்து மக்கள் செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடுது பாருங்கள். எப்ஜியை கழட்டி விட்டுச்சுல, அப்போயே வந்து வியானா விவரம். அடுத்து எப்ஜே இந்த குரங்கு பொம்மை, இந்த குரங்கு என்ன வேணாலும் சொல்லலாம், மாக்கிங் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான், அவன் இஷ்டத்துக்கு தாவுவான், குதிப்பான், பறப்பான். ஆனால் இத்தனை நாள் வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் ஆதிரை வந்து கேமை உடச்சிட்டா தூக்கி வீச வேண்டியதானடா எப்ஜேவை. முடிஞ்சு போச்சு அவன் கேமு. ஆதிரை முடிச்சிட்டா கதையை. என்ன ஏன் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பையனால் வச்சுருக்கீங்களா? இல்லை எதுக்கு விஜய் சேதுபதி வச்சுருக்காரு? ஏன்னா திவாரெலாம் தூக்க வேண்டியதானே. ரம்யா, அரோரா, எப்ஜி எல்லாம் தூக்கணும் விஜய் சேதுபதி. திவாரை ஈகோவில் தூக்குனீங்கல்ல, அது மாதிரி தூக்கணும். ஏன்டா பிரஜையெல்லாம் தூக்குறீங்க, சொந்த மச்சான் தானே, பிரஜையனே தூக்குறீங்க, எப்ஜியை தூக்காமல் ஏண்டா வச்சுருக்கீங்க? இந்த வாரமாச்சு தூக்குங்கடா அவனை. இந்த எப்ஜியை பையில் இந்த வாரமே தூக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு கேமே இதாகும். அடுத்து ரம்யா நாடகக்காரி, ஆட்டக்காரி வந்துட்டாலும் எனக்கு என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க. எனக்கு குடும்பம் இல்லை, நான் கிளம்புறேன், நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் சார், நான் போகிறேன் சார். கதவை திறந்து வச்சாலும் போகலை. போய் சாண்ட்ரா போய் காப்பாற்றி கொண்டு வருது. கதவை திறந்து வச்சு கூப்பிட்றாங்க. சாண்ட்ரா போய் போகாதீங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் புருஷன் போயிட்டான் சாண்ட்ரா. தேவையா சாண்ட்ரா? அது நேற்றே போயிருக்கும்ல. அது போய் புத்திமதி சொன்னியா நீ? இங்கே பாரு, நம்ம உயிரை எடுக்க போகுது பாரு. இந்த வாரம் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. விஜய் சேதுபதி செம்ம காண்டில் இருக்காரு. சரி நீ சம்பாதிக்கட்டும், கஷ்டப்படுற பொண்ணாச்சேன்னு விஜய் சேதுபதி கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்தா, திவாரெல்லாம் தூக்கி வச்சுட்டு வாய்ப்பை கொடுத்தா நீ என்ன பண்ணுற? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாருக்கு பாய்ச்சல் பார்ப்போம் மக்களே. பாய்.